Hi friends. இன்னைக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் எதுவுமே கோலம் போட தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேனே. இன்னைக்கு ஒரு கலர் கோலம் போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். டைம் வந்து பார்த்தா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படி சாதாரணமா கோலம் போட்டுட்டு அப்படியே மொட்டை மாடி போய் பார்க்கணும். நைட்டு ஃபுல்லா செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ். இங்க அங்கெல்லாம் மழை பெய்யுதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஊர்லலாம். டிசம்பர் மாசம் மழை பெய்யற மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கு. நாங்களும் நாளைக்கு ஜெசிக்கு லீவ் விட்டுருவாங்கன்னு நினைச்சுன்னு தூங்கிட்டு இருந்தேன். காலையில பார்த்தா நல்ல பல்லக்காட்டின்னு ஸோ தண்ணியே நிக்குது பாருங்க. மழை பெஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மழை பெஞ்சதுனால தண்ணியே நிக்குது நம்ம வீட்டு பக்கத்துல. இவ்வளவு மழை பெஞ்சா விதெல்லாம் எப்படி வளருனே தெரியல. போய் மொட்டை மாடிலாம் பார்த்துட்டேன். அப்படியே வந்து ஜெஸ்ட்ல ஸ்கூலுக்கு ரெடி பண்றது என்ன டிஃபன் பண்றது சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? லேட்டா எழுந்திருச்சுன்னு சொன்னால அப்ப வேகமா பரபரப்பா தானே வேலை பார்க்கணும். உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. எப்படி பரபரப்பா என்ன வேலை எவ்வளவு நேரம் பார்த்தாலும் அது நேரம் போயின்னு தான் எப்படி இருக்கும். அப்படியே ஜாலியா ஹாயா கோலம் போட்டுன்னு இருக்க. கோலம் நல்லா இருக்கா? என்ன கலர் கொடுக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். சங்கீதா இன்னைக்கு கோலம் போட்டிருக்காரு வித்தியாசமா. நல்லா இருக்குதான்னு வேற கேக்குறாரு. நீங்களே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் பேபி நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. கலர் இந்த பூக்கெல்லாம் ஒரு கலர் கொடுத்தா அழகா இருக்கும் தெரியுமா? சரி கொடுத்துட்டு சீக்கிரமா வா. நான் கோலம் போட்டேன்னா டெய்லி கலர் கொடுக்கணும் இல்லையா இந்த புள்ளி வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் நல்லா எடுப்பா தெரியுன்றதுனால. கோலத்துக்கு ஃபினிஷிங் டச் எல்லாம் கொடுக்கவே இல்லையே. கோலத்துக்கு ஃபினிஷிங் டச்சா? அவ்வளவுதான், கோலமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் ஃபினிஷிங் டச் இங்கெல்லாம் இப்படி போடு போறது கலர் அடிக்கிறது. நல்லா இருக்கிற கோலத்தை வந்து சரி எதை பண்ணு. கலர் கோலம் போட்டா நல்லா இருக்கும். அப்படி இப்படி வந்து பார்த்தோன்னா இங்கெல்லாம் போட்டிருக்குல்ல, இதுக்கு வந்து இப்படி செக்குடு போடணும். பிளைனான மொட்டையா இருக்குதுல்ல, செக்குடு போட்டா சரி போயிடுமா? அது ஒரு டிசைன். உன் பொண்ணு மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சொல்ல, வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இங்கதான் பாரு, இதெல்லாம் இங்க 3 லைனுக்கு வருது, இங்க 1 லைன் வருது. ஒரு பர்ஃபெக்ஷனா வரமாட்டேது சங்கீதா உன்னோட கோலம். எவ்வளவு நாள் ஆனாலும் இப்ப வந்த வரைக்கும் போதுவா? முன்னாடி இருந்ததுக்கு இது எவ்வளவு தேவலாம். முன்னாடி ஞாபகம் முத மார்கழி மாசம் கோலம் போடுறேன்னு சொல்லி முக்கோண கோலத்தை போட்டு அதுக்கு கலர் அடிச்சிருந்த செம காமெடியா இருக்கு. இப்ப போய் பார்த்தா அது கம்பேர் பண்ணும்போது இப்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தேன்னு வச்சுக்கேன், நீ கோலம் போற சொல்றாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், மொட்டை மாடி போய் பார்த்துட்டு வரலாம். நைட்டு ஃபுல்லா செம மழை பெஞ்சது. எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு தூக்கம் கூட ஒழுங்கா வரல ஃப்ரெண்ட்ஸ். கோலம் போட்டு ஃபர்ஸ்ட் இல்லையா மொட்டை மாடிக்கு தான் போறேன். ஆனா மழை வந்துச்சேன்னு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. செடியெல்லாம் வளர்ந்து தண்ணி ஊத்த தேவையில்ல, பரவாயில்ல நல்லா இருக்கு. ஆனா ஓவரா மழை பெய்யுது. லாஸ்ட் டைம் வச்ச விதையே ஒழுங்கா வளரவே இல்லை. நிறைய செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா புது விதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பாக்கலாமா? பரவாயில்லையப்பா, அடிச்ச மழைக்கு வந்து பார்த்தோன்னா தண்ணி நிக்காம நல்லா இருக்குது மொட்டை மாடி. ஆமா, ஃபுல்லா இருந்த மண்ணெல்லாம் கிளீன் ஆயிடும் சங்கீதா மழையில. நல்லா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தண்ணி நிக்கல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விதை வச்சோம் இல்லையா, என்னென்ன விதை வச்சேன்னு சொல்லிட்டு பாக்கலாமா? ஏன்னா இந்த பக்கம் நான் இப்ப விதை காட்டவே இல்லைல்ல. இப்ப நிறைய விதை வச்சிருக்கேன். இங்க பாருங்க, நம்ம வீட்லயே புதினா வந்து படுக்க வச்சிருக்கேன். அது நேரம் நிக்க வச்சா வளராதா? படுக்க வச்சாதான் வேறு அந்த கணுவுலதான் வேறு இருக்கும். அப்படியா? சைட்ல வச்சாதான் அப்படியே வரும். எந்த செடி வச்சாலும் வந்து பது போடும்போது கொஞ்சம் வந்து சாயலா வைக்கணுமா? வேற ஏதாவது குச்சி வைக்கிறது எப்படி வைப்பாங்க தெரியல. எங்க வீட்டுல இப்படிதான் எங்க அம்மா வைப்பாங்களே. குளுத்துச்சு பாரு நான் வச்சதே ஃப்ரெண்ட்ஸ். புதினா நம்ம வீட்டுல வளர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இது வந்து பார்த்தோன்னா வெள்ளரி பிஞ்சு. வெள்ளரியா? ஆமா, வெள்ளரி பிஞ்சு போட்டிருக்கேன். வெள்ளரி பிஞ்சா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளரி பிஞ்சு தான். நான் கன்ஃபார்ம் தான் இந்த தொட்டில வெள்ளரி பிஞ்சு போட்டிருக்கேன். இது பாரு, இது வந்து சோளம். சோளம் வருதா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்ல சோளம் நிறைய டைம் நம்ம விதை போட்டோம், வளரவே இல்லை ஒரு டைம் கூட. இது வந்து அவர்கிட்ட வாங்கினேன் 20 ரூபாய் சொல்லி. ஆமா, ஒரு நாள் 200 ரூபாய்க்கு வாங்கினே. ஆமா, அந்த விதை சரி சோளம். இதுல எதுவுமே வளரல. வரல. ஏன்னா இதுல என்ன போட்டேன்னா அவரைக்காய் செடி விதை போட்டேன். அவரை செடி அவரை போட்டேன். இதுல பீன்ஸ் போட்டேன். பீன்ஸ் 2 விதையும் நல்லா வளர்ந்துருச்சு. பரவாயில்லையப்பா, சூப்பரா வருது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க எப்படி முளைச்சு வருது பாருங்க. அந்த விதை வந்து இப்படி இருந்து டக்குன்னு வளர மேல வந்துருச்சு விதையோட. அதுல இருந்து இலை வரும். இங்க ஒரு விதை, இங்க ஒரு 2 விதை போட்டியா? ரெண்டுமே முளைச்சிக்கிச்சு. பரவாயில்லப்பா. பீன்ஸ் நான் கூட அடிச்ச மழைக்கு எல்லாமே வேஸ்ட் ஆயிட்டு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, எதுவுமே ஆகல. பயங்கரமா பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். நைட் ஆனா மழை பெய்யுது, காலையில நல்ல வெயில் அடிக்குது. அது ஒரு நல்ல விஷயம் தான். மழை பெஞ்சிட்டே இருந்தாதான் வேர் வந்து பார்த்தோன்னா அழிக்குது. ஆமா, மழை பெஞ்சாலும் நின்று போகுது. இதுலதான் இஞ்சி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மரவள்ளிக்கிழங்கு குச்சி நட்டு இருந்தேன், அதை புடிங்கிட்டு இஞ்சி வச்சிருக்கேன். அது இதுக்கப்புறம் தான் மேல வரும். பாப்போம் இஞ்சி வருதான்னு சொல்லிட்டு. வெண்டைக்காய் செடி. வெண்டைக்காய் அதுக்கப்புறம் இப்ப பச்சை பிடிக்குது சங்கீதா இந்த திராட்சை.
தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பயங்கர எல்லோவா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திராட்சை கொடி. இப்ப லைட்டா பச்சையா மாறுற மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் நல்லா வரும் பேபி. தண்ணி இல்லாம கூட காஞ்சிருக்கும். இப்ப மழை பெய்யுதுல்ல, அதுக்கு ஏத்த தண்ணி இருந்ததுன்னா நல்லா வந்துடும். அப்புறம் சில்லுன்னு வேற இது, வெயில் இல்லாம வெயில்ல வேற வாடி இருக்கும். இப்ப நல்லா வருது. அப்புறம் வந்து இந்த பீன்ஸ் செடி காட்டின ஷார்ட்ஸ்ல, இது வந்து பொரியல் பீன்ஸ் தான். லாங் பீன்ஸ்னு சொல்ல மறந்துட்டேன். எல்லாரும் வந்து காராமணி செடி நினைச்சிட்டாங்க. நம்ம கொல்லி எல்லாம் போடுவோம்ல காராமணி, ரோட்ல விக்குமா அவுச்சு. ஆமா, அதை பச்சையாவே பறிச்சு சாப்பிடலாம்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க. ஆக்சுவலி இது வந்து லாங் பீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீட்டா இருக்குமா? ஆமா, நீட்டா இருக்குல்ல. சென்னையெல்லாம் விக்கும். இந்த சைட் எல்லாம் இப்ப எல்லாம் விக்கிறதே கிடையாது எங்க ஊர் பக்கம். ஆனா சென்னையில இருக்கும் போதெல்லாம் வித்துது. நீட்டா இருக்கும் பீன்ஸ். அது பொடியா கட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பொரியல் பண்ணுவோம் இல்லையா, தேங்காய் பூலாம் போட்டு பொரியல் பண்ணா சூப்பரா இருக்கும். இன்னும் நல்லா நீட்டா வருது. லாங் பீன்ஸ் இது நிறைய வச்சிருக்கு போல இருக்குங்களா. ஒரு நாள் கண்டிப்பா பொரியல் பண்ணலாம் போல இருக்குது. இது ஃபுல்லாவே காய் தான். நீட்டா வருது பாருங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீட்டா வருது. நல்லா நீட்டா வருது. அங்க வந்து இந்த தொட்டி அது வந்து இங்க வச்சது காரணம் இது நல்லா கொடி மாதிரி இங்க ஒரு கொடி ஏறுதா, அதனாலதான் இங்க எடுத்து வந்து வச்சேனே. இங்க வச்சா அப்படிதான் நல்லா அது கொடிலாம் ஏறும். கீழே போகும்போது கால்ல எல்லாம் மிதிப்பட்டுதா, இங்க வச்சா அப்படி நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் முள்ளங்கி வச்சேன் பேபி. இதான் மழைக்கு தாங்கல, இங்க மடங்கி விழுது. அது ஒண்ணும் ஆகாது. முள்ளங்கி இது வந்து ஒயிட் முள்ளங்கி, இது ரெட் முள்ளங்கி. ரெட் முள்ளங்கி தான் கம்மியா வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க ரெண்டு, இங்க ஒண்ணு வளர்ந்துருக்கு. இதுல வந்து ஏதாவது அதுல புடிங்கி நட்டுலாம் வச்சுக்க. கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுன்னா ஒரே க்ரோ பேக்ல தள்ளி தள்ளி வச்சுக்கலாம். இந்த மஞ்சள் நட்டேங்க பாரு, மஞ்சள் அதுக்குள்ளே மஞ்சள் வருதுப்பா ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் கிழங்கு வெயில் தெரியுமா தான் வச்சேன், அதனால அப்படியே டைரக்டா வருது. ஆமா, ஏன்னா இந்த தொட்டிலும் நம்ம கேரட் விதெல்லாம் போட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ், கேரட் வந்து வளரவே இல்லை. ஸோ அதனால வந்து நம்ம ஏரியாவுக்கு கேரட் வராது ஃப்ரெண்ட்ஸ். வருமா வராதான்னு தெரியல. ஆனா வரல. இவர்கிட்ட விதை வாங்கிப்போம். ஏன்னா அந்த விதை வாங்கி ரொம்ப நாள் ஆகுது இல்ல. மேபி விதை பழசா, நான் அந்த விதையில கை வச்சு எடுக்கிறது ஈரமா இருந்தா கூட சில விதைலாம் கெட்டு போயிடும். ஆமா, விதை புதுசா வாங்கி வச்சு பாக்கலாம் வருதான்னு. ஓகேவா? ஓகே. இந்த தொட்டில எதுவுமே வளரல, இதுலயுமே எதுவுமே வளரல. எதுவும் வைக்கலையா, வளரலையா? நம்ம வச்சோம் பேபி, எதுவுமே வளரல. சரி, கொத்தமல்லி போட்டேனா? கொத்தமல்லி. ஆமா, மல்லி போட்டோம்ல, வளரவே இல்ல. இந்த ரெண்டு தொட்டில ஏதோ ஒண்ணுனா கொத்தமல்லி போட்டேன், வளரவே இல்ல. 3 தொட்டி வந்து ஃப்ரீயா இருக்கு. இல்ல அதான் மிளகா தக்காளி எல்லாம் நடலாம் சங்கீதா அதுல. சரி விட்டுட்டேன். கத்திரிக்காய் கூட நிறைய விதை இருக்குல்ல, அதுவே விட்டு ஏதாச்சும் 2 செடி வைக்கலாம். இதுலயுமே வந்து கான் தான் போட்டனே, வந்திருக்கு போல இருக்க. அந்த கான் இப்ப புதுசா வச்சதா வந்தது. இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் வச்சதெல்லாம் எதுவுமே வளரல ஃப்ரெண்ட்ஸ். கான் வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. கரெக்டா 2 கான் வந்திருக்கு. இந்த 2 கான் வந்தா போதும் சங்கீதா நமக்கு. இது தள்ளி தள்ளி புடிங்கி நட்டு வச்சலாம். மக்காச்சோளம் தானே அது? ஆமா, மக்காச்சோளம் தான். ஆனா இந்த சீசனுக்கு வருமானம் தெரியல, சும்மா வச்சிருக்கோம் ஆசைக்கு. என்ன பப்ளி மாஸ் பெருசாகுமா ஆவாதா சங்கீதா? தெரியல, அந்த இலையே மஞ்சள் ஆயிடுச்சு. இந்த பப்ளி மாஸ் இவ்வளவு சைஸ் தான் இருக்குது, பெருசாகுமா என்னன்னு தெரியல, அப்படியே நிக்குது. இந்த கிளைய ஒருவேளை கட்டணத்துல இருந்து தான் நிக்குது, அது மாதிரி அதெல்லாம் இல்ல இல்லையா? அப்போ முன்னாடி இருந்தே அப்படியே தான் இருக்கு. அது இருக்கட்டும், பழம் தான் பாப்போம். காய் பார்க்கும் போதே ஆசையா இருக்கு, சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. நம்ம செடியில இவ்வளவு பெரிய காய் வச்சிருக்குன்னு சொல்லி சந்தோஷம் இருக்குதுல்ல. ஆமா, அதே போதும். இந்த தொட்டில வந்து என்ன செய்யுது, இது நிறைய வளர்ந்துருக்கு. இந்த தொட்டில கொத்தரங்காய், எது நமக்கு தேவை இல்லையோ அதுதான் நிறைய வளரும். அதானே சூப்பரா இருக்கும். மல்லாட்டை பயிர் போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சரி, ஓகே. கொத்தரங்காய். சரி, அது எப்படி ஒரு தொட்டி இவ்வளவு வளர்ந்துருக்கு? அந்த தொட்டியில எப்படி அது? இது வளராதுன்னு சொல்லி கொஞ்சம் நிறைய போட்டு விட்டா நல்லா வளர்ந்துருக்கு. வளருன்னு சொல்லி 2 வச்சதெல்லாம் வளரவே இல்ல. இது அதுக்கப்புறம் பிடிங்கலாம். நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கிற செடி விட்டுட்டு மத்தெல்லாம் பிடிங்க, கேப் விட்டு பிடிங்கலாம். ஆமா, மாதுளை செடி இப்போ வந்து பாத்தீங்கன்னா பூ பூக்குது பாத்தியா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் கட் பண்ணி விட்டு இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் பூ வச்சிருக்கு. நிறைய வருது சங்கீதா, நிறைய வரும் போல பேபி. அப்படியா? அதுக்கான சீசன் வரும்போது தான் அது பூ காய் வைக்கும். அது வரைக்கும் ஃப்ரீயா தான் இருக்கும். எலுமிச்சம் செடி நிறைய பூ வைக்குது, ஆனா ஒரு பிஞ்சு கூட இன்னும் முத்தலைங்க. அது நிக்கவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, நிறைய பிஞ்சு பூன்னு சொல்லிட்டு நிறைய வைக்குது எலுமிச்சம் செடி. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்து பூவே வைக்குது. ஆமா, என்ன பண்ணணும்னு தெரியல. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொட்டிடுது ஃப்ரெண்ட்ஸ், காஞ்சி கொட்டிடுது. ஆமா, நிக்க மாட்டேங்குது எலுமிச்சம். எலுமிச்சம் காய் வந்து பாத்தோன்னா பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நிறைய பூ பிஞ்சு வச்சு கொட்டிக்குது. அதே மாதிரி தான் இந்த சப்போட்டா மரமும் ஃப்ரெண்ட்ஸ், அப்பப்ப பூ வைக்குது, ஆனா ஒரு காய் கூட காய்க்க மாட்டேங்குது. அதுதான், இதுல நிறைய பூ வைக்குது பேபி. நான் கூட ஏதாவது 1-2 காய் காய்க்குன்னு ஆசைப்பட்டேன், காய்க்கவே இல்லை, வரல. ஆனா கொஞ்சம் பொறுத்து இருந்துதான் பாக்கணும். இது மரம் செடி இல்ல, மரம் செடினா கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். ஆமா, மரம்ன்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் கீரை போட்டேன். அடிக்கிற காற்று மழைக்கு வந்து பார்த்தோன்னா
கீரை வந்து பாதி வீணா போகுது. மெயினா கீரை வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ்னா மழை தண்ணி அதிகமா ஊத்தினா கீரை எல்லாமே வீணா போயிடுது. இது தக்காளி விதையும் இந்த சைடு மிளகா விதையும் போட்டேன். இதுல தக்காளி விதை மட்டும் துளுத்து லைட்டா 4-5 முளைச்சிருக்கு தக்காளி. 4-5 போதுமே, நம்ம ஒரு செடி தானே நட போறோம். ஒரு செடி 2 செடி நடத்துக்கே இது போதும். இந்த பக்கம் ஓரத்துல மிளகாய் செடியே கத்திரிக்காய் செடியே ஒண்ணு போட்டேன். ஆனா அது வளரவே இல்லை. இது என்னது? கீரை பேபி. என்ன கீரை இதுனா? கொஞ்சம் மட்டும் அங்கங்க வளர்ந்துருக்கு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, நேத்து பேஞ்ச மழையில எப்படி வீணா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஃபோர்ஸா வந்து அதிகமா படுது. ஆமா, தொடர்ந்து ஊத்துறதுனால எல்லாம் வீணா போயிடுது. கீரை போட்டேன். வெந்தயக்கீரை இதுலயுமே கீரை இருக்கு. இது பாலக்கீரை. எப்பவுமே எனக்கு பெஸ்ட் பாலக்கீரை தான்ப்பா. எப்ப போட்டாலும் பாலக்கீரை மட்டும் நல்லா வந்துருது. ஆமா, இது வந்து பாலக்கீரை விதை. இதெல்லாம் அரைக்கீரை சிறுகீரை தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியா வளரவே மாட்டேங்குது. இப்போ தொட்டி ஃபுல்லா போட்டா எவ்வளவு விதை நெருவா போட்டா எல்லாமே அப்படியே மடிஞ்சிருச்சு. இவ்வளோ வளர்ந்து தண்ணினாலதான் மடிஞ்சிருச்சு. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. மறுபடியும் இதுல போடலாமா இல்ல அப்படியே விட்டுலாமா? போடலாம் பாப்போம். அப்புறம் கீழே வந்து காசரிக்கீரை விதை போட்டேன். இதுல என்ன அந்த தொட்டில என்ன போட்ட? காசரிக்கீரை அது கும்பலா ஒண்ணா வந்துருக்கு. அதேதான் காசரிக்கீரை. அங்க 2 காசரிக்கீரையா? தொட்டி ஃபுல்லா போட்டேன். மேபி லேட்டா வருமானம் தெரியல, வெயிட் பண்ணி பாக்கணும். அதெல்லாம் ஓகே. மண்ணு ரொம்ப ஆழமா போட்டாலும் அது முளைஞ்சி அது வேலை வர லேட் ஆகும்ல. அதனால ஜெர்சிதா ட்ரெஸ் எல்லாம் துவைக்க போட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிற காத்துல எல்லாம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு விழுந்து கிடக்குது. பறந்து கிடக்குது. கீழே எல்லாம் நிறைய ட்ரெஸ் விழுந்து கிடக்குது பேபி. அப்படியா? இந்த யூனிஃபார்ம் போடவே மாட்டேன். இதை துவைச்சு வச்சுக்கிறேன். போடலாம். ஏன் அது யூனிஃபார்ம்னு ஏன் நினைக்கணும்? வீட்டுல போட்டுக்கிற ட்ரெஸ்ஸா போட்டுக்கலாம்ல. அது போடவே மாட்டா. அப்பவே போட சொன்னா போடவே மாட்டா. கசகசன்னு காட்டிடுவா. யூனிஃபார்ம்லாம் அவ்வளவு நேரம் போட்டுக்க மாட்டா. இந்த மாதிரி கலர் கொடுத்தா கூட பரவாயில்ல. இவங்க ஸ்கூல்ல வெள்ளை கலர் கொடுத்துறாங்க. எல்லாம் ஃபுல்லா அழுக்காவது. இந்த மாதிரி டார்க்கா கிரீன் ஏதாவது ப்ளூ கொடுத்தா தானே. நல்ல ட்ரெஸ் பறந்து போய் ஊந்து கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ட்ரெஸ் ஜெஷிதா கிளிப் போடாதெல்லாம் கீழே விழுந்து. கிளிப்போட தான் போய் பறந்து ஊந்து காமிச்சிங்க நீ வேற. ஆமா, இந்த கிளிப்லாம் செட் ஆகுது. தாங்காது. சரி, அப்புறமா அலசி போட்டுலாம். ஓகேவா? ஓகே. என்னோட இன்ஸ்கர்ட்டும் ஒன்று கீழே விழுந்து கிடக்குது. நல்ல இன்ஸ்கர்ட் துவைச்சு போட்டு. சரி வா, ஜெஷிதா தூங்குறா. போயிட்டு சமையல் வேலையை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடு கிச்சனை எவ்வளோ பெருசு கட்டினாலும் சரி, எவ்வளோ இடம் இருந்தாலும் சரி, ஆனால் எல்லா பொருளும் எங்கே இருக்குன்னா இந்த மாதிரி மேடை மேலே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடு ஃபுல்லாக இங்கே பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இந்த டைனிங் டேபிள் அவ்வளோ கிளீனாக. ஏன் சங்கீதா எப்பவுமே எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிள்லையும் சமைக்கும் போது பக்கத்தில் ஃபுல்லாக ரொப்பி வச்சிடுற? அப்பதான் வந்து சமைக்கிற மாதிரி தெரியுமா? எல்லாமே அங்க வந்து இருக்கா, அவன் தூரமா இருக்கு. எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு. இப்ப எங்க வீட்டு அடுப்பாங்கலாம் எப்படி இருக்கும்? அடுப்பு பக்கத்துலயே வச்சிருப்பாங்க. எல்லாமே இருக்கும். அப்படியே இப்படி எடுத்தோம் போட்டோமா அப்படியே வச்சிருமா இருக்கணும். எல்லாமே எடுத்து மறுபடியும் அதுக்குள்ள வச்சு நைட்டு சமைச்சது எல்லாம் இங்க இருக்கு. மறுபடியும் இப்ப சமைச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருவேன். அப்ப என்னன்னா உனக்கு சமையலுக்கு எது முக்கியமா தேவையோ அதை மட்டும் ஃப்ரண்ட்லயே வச்சுக்க. இங்க ஒரு மசாலா வைக்கிற ரேக் அடிக்க வேண்டியதானே நீ? அதே இப்ப அடிச்சு தரேன். ஒண்ணா இந்த இடத்துல கீழே இப்படி போட்டா அதுல ஸ்க்ரூ பண்ணி ஏத்தி செஞ்சு தரேன். செஞ்சுட்டா. ஏன்னா அத்தியாவசியமா சின்ன சின்னதா மஞ்சள் தூள், கடுகு, அப்புறம் மிளகா தாளிக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து இங்க கீழே இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். மத்தபடி துவரம் பருப்பு, உப்பு, சர்க்கரை பெருசு பெருசா இருக்கிறதுலாம் அங்க வச்சு அங்க எடுத்தா பரவாயில்ல. எல்லாத்தையுமே நாங்க மசாலா பொருள் எல்லாத்தையுமே இந்த வார்டு இதுலதான் டால் யூனிட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கோம். ஆனா இங்க இருந்து வந்து எடுத்து வெட்டி கதை பேசாத. நான் டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு செய்ய போறேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தேன்னா நான் காலையில எந்திச்சு சாப்பாடுமே செஞ்சிட போறேன். நானும் வந்து ஒரு டைம் சொல்லிட்டு இருக்கா, ஆனா வந்து செய்யறதே இல்லை. இப்போ வந்து கான்பிடென்ட்டா முடிவு பண்ணி காலையில ஒரு வேலையை முடிச்சிடணும், மதிய வேலையும் சேர்த்து. ஏன்னா லாஸ்ட் டைம் கியூஎன்ஏல போட்டுருந்தேன், என்னால டெய்லரிங் எல்லாம் பண்ண முடியல, டைம் இல்லன்ட்டு. அது எப்படி இல்லாம போகும்? நம்ம தான் வந்து டைம் உருவாக்கணும். சோ காலையில எல்லாம் சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டுனா நிறைய ஃப்ரீயா தான் இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் போறதோ இல்லைன்னா நானே கூட யூடியூப் பார்த்தோ கத்துக்கிட்டு நான் வந்து என்னோட ட்ரெஸ் எல்லாம் தைக்க போறேன். எவ்வளவு ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ், புது ட்ரெஸ் எல்லாம் டைம் இல்லாதனால லூசாவே போட்டு சுத்திட்டு இருக்கேன். அன்னைக்கு கூட பர்த்டேக்கு பாருங்க லூசா அப்படியே போட்டுருந்தேன். அதை பிடிக்கிறது கூட டைம் இல்ல. மெஷின் இருக்குது ஆனா தையல் அடிக்கல முடியாது, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியல. இது மாதிரிலாம் போட்டு வச்சிருந்தா மறுபடியும் அதை கிளீன் பண்ணி எடுத்து வச்சு துடைக்க கிளீன் பண்ண வீடு லேட்டா தான் ஆகுதுன்றியா? காலையில டிஃபன் செஞ்சுட்டு ஜெஷா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் ஏதாவது எடிட்டிங் ஏதாவது பண்ணனா மறுபடியும் வந்து மதிய சாப்பாடுக்கு இங்க வந்து நின்று. அப்ப மறுபடியும் வந்து டைம் வேஸ்ட் ஆகுதுல்ல. ஆமா, அப்புறம் ஜெஷிதா வந்து சாப்பாடு கீரை செய்ய போறேன், பொரியல் பண்ண போறேன்,
சப்பாத்தி சென்னா மசாலா செய்ய போறேன். ஓகே பிளான் பண்ணி வச்சிட்டேன் நைட்டு. அதனால சென்னா மசாலா ஊற வச்சிருக்கேன். சூப்பர். குளிக்க வச்சிருக்கேன். ஓகே அதுக்குள்ளே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவளுக்கு செஞ்சிடறேன். ஓகேவா? சப்பாத்தி நீ பூரி செய்யலாம். பூரி ரொம்ப பிடிக்கும்ல? பூரி பிடிக்கும் தான். பூரி செய்யா, பூரி செஞ்சா ஆசையா சாப்பிடுவா. பூரி செய்யறேன் ஃப்ரெண்ட்ஸ். நானுமே பூரி எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. கடையில போனாலுமே பூரி எல்லாம் சாப்பிடுறது இல்லை. எண்ணெய் அதிகமா இருக்கா, அதனால பூரி சாப்பிடுறது இல்லை. ஒரு பக்கமா ஒன்று போட்டேன்னா மாசம் இருந்து கிடக்கும். சாப்பாடு ஒன்றா பயிர் ஒன்று போட்டேன். சுண்டல் வந்துச்சுன்னா சென்னா மசாலா செஞ்சுருவேன். அந்த குக்கரை தலையில் தட்டினா அந்த குக்கர் விசில் வருது. இல்லைன்னா குக்கர் விசிலே வராது ஃப்ரெண்ட்ஸ். அது வேற குக்கர் தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த குக்கர் எங்க புது குக்கரு. அந்த குக்கர்ல இந்த அளவு சவுண்டாவே விசில் வர மாட்டேங்குது. சத்தமே கேட்க மாட்டேங்குது. புஸ் புஸ்னு அப்படியே விசில் சவுண்டே வர இல்ல. சும்மா காத்து போற மாதிரி போகுது. அதனால வெடிச்சிட்டு பண்ண ஒரு பயமா இருக்கு. வாங்கின புது குக்கரை வாரந்திக்கு வச்சுட்டு பழைய குக்கரை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அது விசில் மாத்தி போட்டா, பெரிய விசிலோட விசில் போட்டா நல்லா அடிக்குது. சின்ன விசில் அது போட்டோம்னா ஒழுங்கா அடிக்க மாட்டாருன்னு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. தலையில ஒரு தட்டு தட்டுனா அதுக்கப்புறம் இருக்காது. சரி நான் வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறேன். இந்த சாப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு யூஸ் பண்ண தெரியாம வந்து பார்த்தேன்னா போட்டு சரி நிறைய கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கட் பண்றதுக்கு அப்ப நீங்க வந்து சாப்பரே தேவையில்லையே. எல்லாருமே பொடியா கட் பண்ணி போடுங்கன்னு தான் சொன்னாங்க. ஒரு நாள் துண்டா வெட்டி போடுங்க, அப்பதான் வந்து அது ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ இந்த அளவுக்கு வெட்டுறதுக்கும் நம்ம பொடியா வெட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் டைம் ஆகும். இது மாதிரிதான் வெட்டி போடணும். செம்ம சூப்பரா வெட்டுது. நல்லா வேகமா இது செய்யுது. என்ன செய்யுதா பண்ற? சூப்பரா கட் ஆகுது. வேற லெவலா கட் ஆகுது. முடிஞ்சிச்சா? ஒரு 4 தடவை இழுத்தாலே போதும். சூப்பரா கட் ஆகி எல்லாம் ஈவனா வந்துருது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலா வந்து ஆனியன் கட் பண்ணியாச்சு சாப்பர்ல. நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. 4 வருஷம் வச்சிருக்கேன், 5 வருஷம் வச்சிருக்கெல்லாம் கமெண்ட் போட்டுருந்தாங்க. என்ன ஒண்ணு எலக்ட்ரிக்கல்ல வாங்கி வந்துருக்கலாம், இந்த கயிறு தான் அப்புறமா அறுத்துக்கும், கொஞ்ச நாள் அறுத்துக்கும் சொல்லிட்டு கமெண்ட் போட்டுருந்தாங்க. சோ அடுத்த டைம் வந்து அப்டேட் பண்ணிக்கோ. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு டெஸ்டிங் தான் வாங்கினேன். நல்லா தான் இருக்கு. இதுவே நல்லா இருக்கு. நல்லா சூப்பரா வெட்டி இருக்கு. இப்போ இந்த மாதிரி கிரேவி செய்யறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கரெக்ட் தானே? ஆமா. தக்காளி அதே மாதிரி ஒண்ணுத்தையும் 4 பீஸா கட் பண்ணி போட்டுனா போதும். ரொம்ப பொடியா வெட்ட தேவையில்ல. அதே மாதிரி முழுசாவும் போடாம ஒரு 4 பீஸா கட் பண்ணி போட்டா நல்லா இருக்கு. நான் 2 டைம் சமைச்சிட்டேன் இதுல. 2 டைம் சமைச்சிட்டேன். வாங்கிட்டு வந்ததுக்கு நீ சமைச்சுதான் ஆகணும். ஆமா. சரி. இது வீணா போயிடுச்சுன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் வச்சிருக்கேன் பெருசா. பெருசா வந்து ஃபுட் ப்ராசஸரே வச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இங்க கழுவி யூஸ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு. மெயின்டைன் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. நல்லா ஃபுல்லா இழுக்கவே மாட்டேங்கிற சங்கீதா. நீ வந்துச்சா? சூப்பரா தக்காளி நல்லா பொடி பொடியா கட் பண்ணிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். தக்காளி வந்து இதுல வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப சமைக்க போறேன். ஜஸ்விதா குளிச்சுட்டே வந்துட்டா சங்கீதா. பூரி பாரு சூப்பரா ஜஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதான். சன்னா மசாலா மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. ஆனா தொட்டிட்டு சாப்பிடவே மாட்டான். ஏன்? ஆமா, எப்பவுமே வெறும் பூரி வெறும் சப்பாத்தியே மேக்ஸிமம் சாப்பிடுவா. இல்ல கூட சாப்பிடுவா ஃப்ரெண்ட்ஸ். பூரி வந்து உடனே போட்டு எடுக்கிறாரு. வேற லெவலா பூரி ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடி ஆயிடுச்சுப்பா. இன்னொரு பூரி, 2 பூரி போதும் ஜெயசிதாக்கு. என்னடா இவரு கார்ட்டூன்ல வர கேரக்டர் பேசுற மாதிரி பேசுறாரு. ஜெயசிதாக்கு தலை மட்டும் பெருசா தெரியுது, முடி நிறைய முடி மட்டும் நிறைய இருக்கிறதுனால. உங்க அம்மா யார் மாதிரி இருக்கா? ஸ்டைல பாத்தியா இல்லையா ஜெயசிதாக்கு? கொஞ்சமா சென்னா மசாலாவும் ஓரமா வைக்கிறேன். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணியா இருக்குது. கொண்டக்கடலை வெந்திருக்கு. ரெடி ஆயிடுச்சானா? ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதான். நான் மசாலாலாம் எண்ணெயில போட்டு வதக்கிட்டேன். வா ஜெஸ் சாப்பிடலாம். அது கீரை. அது கீரைமா? ஆமா, சூடா இருக்குது பூரி. சாஃப்ட்டா இருக்கு. சூடா சாப்பிட்டாதான். ஆனா நல்லா பூரியில எண்ணெயே இல்ல செஞ்சா. நல்லா சூப்பரா கிளியரா இருக்குது. நம்ம வீட்ல செஞ்சா எண்ணெய் அந்த அளவுக்கு குடிக்கவே இல்ல. கடையில வாங்குறது சொத சொதன்னு ஒரே எண்ணெயா இருக்கும். என்னமா
ஜஷிதா கண்ணே மறைக்குது சங்கீதா முடி. முன்னாடி வேணா வெட்டி விட்டுருங்க. முன்னாடி இப்படி வெட்டிட்டு இந்த சைடு மட்டும் இப்படி ரவுண்டா வச்சு பாப் கட்டா. சரி அது மாதிரி வெட்டிடலாமா ஜெஷிதா? ஆனா அது மாதிரி வெட்டா கொண்டை போட முடியாது. ஆமா எப்பயுமே ஃப்ரீ ஏர்ல இருக்கிற மாதிரியே இருக்கும். ஜெஷா உனக்கு கொண்டை வேணுமா ஃப்ரீ ஏர்ல இருக்கிறியா? இந்தா கொண்டை வேணும். அம்மா கொடுக்குறாங்க பாரு பூரி. என்ன கூட்டும் போது சொல்ல இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. அப்போ மணி ஆயிடுச்சுப்பா, மணி ஆயிடுச்சுப்பா. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு மணி ஆயிடுச்சுடி. நான் தான் சீக்கிரமா கூட்டும் போக சொல்றேன். சரிவா போலாம். ஜஷிதாவை பிரேயருக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு கூட்டு போய் விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் பேபி. ஆமா பிரேயர் ஆரம்பிக்கல சங்கீதா. என்ன லேட்டா கூட்டும் போறீங்க, லேட்டா கூட்டும் போறேன்னு சொல்லிட்டு. அதான் அம்மா தான் சீக்கிரமா கூட்டு போவாங்களா, அப்பா லேட்டா கூட்டு போவாரா? நான் லேட்டா கூட்டு போறதுக்கு காரணமே நீதான். அப்ப நான் கொஞ்சம் சீக்கிரமா ஏறிச்சேனா, அப்ப பொறுப்பு வந்து சொல்லிட்டு அப்ப நீ கூட்டு போனா மட்டும் பொறுப்பா வேலை செய்யற. இல்ல இப்போ கொஞ்சம் தூக்கமா வந்ததுனால தூங்கிட்டேன். மழை சீசன் வேற வந்துருச்சு பேபி. செம்ம மழை அட சில்லுன்னு இருக்குது. இப்பதான் தூங்குறதுக்கு நல்லா வசதியா. காலையில எழுந்திருக்க முடியல. நைட்டு ஃபுல்லா முழிப்பு இருக்கு. நைட் அவ்வளவு சீக்கிரம் தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொரட்டை விட்டு நிம்மதியா தூக்கம் வருது. என்ன பண்றது? பூரி சுட்டுலாமா? பூரி சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கணும். இங்க கீரை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கீரை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். சட்டியில போட்டு கடைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் சென்னா மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இங்க பாருங்க பூரி நல்லா உபி உபி சூப்பரா வந்திருக்க. நல்லா வருதுப்பா பூரி. அப்புறம் கீரைக்கு சைடிஷ் முருங்கைக்காய். அப்பா ஊர்ல இருந்து முருங்கைக்காய் எடுத்துட்டு வந்தாரா, அதை அப்படியே வச்சுன்னா குழம்பு ஒண்ணுதான் போடுவோம் சாம்பாருக்கு. அதனால பண்ணிட்டேன். கீரைக்கு முருங்கைக்காய் பொரியல். அதான் இன்னைக்கு வந்து லஞ்ச். எல்லாமே சேர்ந்து ஒரு 9 மணிக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். பரவாயில்ல, இதே மாதிரி எல்லாரும் முடிச்சுட்டு டெய்லி முடிச்சுட்டா நல்லதுதான். கடன் போட்டு எடுத்துட்டு பூரி சென்னா மசாலா பண்ணி இன்னைக்கு நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம். லஞ்சும் சேர்த்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. லஞ்ச் எல்லாமே காலையிலே செஞ்சிருவீங்களா இல்ல சுட சுட மதியம் செய்வீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் காலையிலே தான் செய்வாங்க செய்யல. வீட்டுல இருக்கிறதுனால நம்ம செய்யற மதியத்துக்கு. மதியம் எல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க மேக்சிமம். ஆமா முன்னெல்லாம் நான் ஆபீஸ் போகும்போது காலையில தான் எல்லாமே செஞ்சு கட்டி எடுத்துன்னு பரபரப்பா ஓடுவோம்ல. இப்ப ஆபீஸ் போகாம வீட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாலியா செஞ்சுருக்கிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சாப்பிட போறோம் நாங்க பூரி சென்னா மசாலா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பூரி வந்து செஞ்சிருக்கேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். பூரி நல்லா இது மாதிரி உப்பி வரணும்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் போடணும்ல. ஆமா சூப்பரா வந்து அப்படியே பொங்கி பொங்கி வரும். பூரியை பொறுத்தாலும் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு சுடணும். அது மட்டும் இல்ல, இந்த மாவு வந்து உருட்டுறோம் இல்லையா, அந்த உருட்டிட்டு உடனே செய்யணும். ரொம்ப நேரம் மாவு வந்து அப்படியே வராது. இது மாதிரி அப்படியே உருட்டுறமா ஒரு 10 பூரி போறோமா கடை கண்ணு போட்டு பொரிச்சு எடுத்துடணும். அவ்வளவுதான். பாய்.